மதுக்கரை சீராப்பாளையத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் சாக்கு மூட்டையில் வீசப்பட்ட சம்பவம் கோவையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து அவரது நண்பரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. மதுக்கரை சீராப்பாளையத்தைச் சேர்ந்த 49 வயதான பாலுசாமி பழுதான வாகனங்களை இழுத்துச் செல்லும் வாகனத்தை வாடகைக்கு உடன் தொழில் செய்து வந்திருக்காரு. கடந்த 11ஆம் தேதி தனது வாகனம் பழுதாகி விட்டதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்ற பாலுசாமி அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. அவரது செல்போன் எண் தொடர்பில் கிடைக்காததால அவரது மனைவி பரமேஸ்வரி கடந்த 12ஆம் தேதி மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாலுசாமியை தேடி வந்த நிலையில அவரது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த 50 வயதான மகாலிங்கம் மீது சந்தேகம் எழுந்திருக்கு. அவரை பிடித்து விசாரித்தல பாத்தீங்கன்னா பாலுசாமியை கொலை செய்து கோவை பொள்ளாச்சி சாலையில உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு எதிரே பாலத்தின் கீழ் உள்ள மழைநீர் வடிகால்ல உடலை வீசியதாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. கொலைக்கு கள்ளக்காதல் விவகாரம் தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட பிரச்சனை என பல்வேறு கோணங்கள்ல மகாலிங்கத்திடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.